மீன் குழம்பா? ஆமா. ஊட்டி விடு. எள்ளு பூச்சி பிடிக்குமா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். இறாலாம் நல்லா பாரு, எவ்வளோ பெருசுல இருக்கு. ப்ரானு, எலி பூச்சி. எலி பூச்சி அசிங்கப்பட்ட. இல்லி பூச்சி. இல்லி பூச்சி. கிள்ளி பூச்சா அது பேரு? எலி பூச்சி. எலி பூச்சி. எலி பூச்சா? எலி பூச்சி. இது வந்து கடமா. பரவாயில்ல, எல்லா சைடிஸுமே 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். ஒரு வாரம் சாப்பிட்டா டேஸ்ட் ஓட்டிட்டு. எங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாது, எனக்கும் செய்ய தெரியாது. நாங்களாம் அப்பப்போ அடிக்கடி வந்து இங்க பிடிச்சி சாப்பிடுவோம் கடல்ல. அப்படியே பிடிச்சி யார் கூட அப்படியே சமைச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். யார் கூட? அப்போ பசங்களோட வந்த சின்ன வயசுல. எத்தனை வயசு? பொண்ணுங்களோட. சாப்பிடு. இந்தா. நல்லா இருக்கா மீன் குழம்பா? ஆமா. ஊட்டி விடு. எவ்வளோ ஊட்டி விட. வாவ், அதானே சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. புளி குழம்பு, புளி சரி புளியை வந்து நல்லா ஆட் பண்ணிருக்காங்க. நல்லா அந்த டேஸ்ட் தெரியுது, புளியோட வாசனை. ப்ரான் இப்ப நாங்க அடைச்சுன்னு செத்தா கூட கேக்குறதுக்கு நாதி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஏன் அங்கதான் அவ்வளவு தண்ணி இருக்கா? குடிக்கிறியா? அது தூரம் வரையும் போய் பாத்தீங்கன்னா தண்ணி நீ தொட கூட மாட்டேன். நாங்களாம் சும்மா சுண்ணாமில ஸ்விம்மிங் போடுவோம். மழை வந்தா ஓட போற. சூப்பரா மசாலா நல்லா ஹை குவாலிட்டியில இருக்குது. அவ்வளவா ஒட்டுது. என்ன ஒட்டுது? கடமா சாப்பிட்டு பாரு, எது ஒட்டுதுன்னு தெரியும். மூணுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்குது தங்கம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. மீன் குழம்பு தான் நல்லா ஹையஸ்டா புளியை நல்லா கரைச்சி அப்படியே ஊத்திருக்காங்க. அதுல எள்ளு பூச்சி பிடிக்குமா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். சரி, இப்ப சாப்பிடு. ஒரு வாட்டி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே சாப்பிட்டுற நீ. பட்டு பண்ண அசிங்கப்படுத்தல. சாப்பிடு. அவங்க உயிரோட விற்கிறாங்க. எள்ளு பூச்சி வாங்கி கூட வீட்டு போகும்போது செய்யலாம். வீட்டு பார்த்து வீடியோ முடிஞ்சவனே வாங்கிட்டுறேன். தெரியும், சத்தியமா வாங்கிட்டுறேன். ப்ரான் சூப்பரா இருக்கு. நல்லா வெந்தும் வேகாம ஜவ்வு மாதிரி. நீ வாங்கி தரலாம், ரோட்லயே உட்காந்துருவேன். சூப்பரா இருக்கு ப்ரான். ஐ லைக் திட். உனக்கு எது பிடிச்சிருக்கு மூணுத்துல? எல்லாமே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல. மூங்கில் உணவகம் நல்லா தான் இருக்கும். உடனே பிடிச்சி அப்படியே செஞ்சு தருவாங்க. ப்ரான் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி பண்ணு மாதிரி இருக்கு. அதுதான், இப்படிதான் இருக்கணும். வெந்தும் வேகாம இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். ரொம்ப இப்படி தின்னா இருக்குது பார்க்கவே. நல்லா இருக்கா? மசாலா அவங்களோட ஓன் மேடு. சரி, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் வீட்டுல பண்ற மாதிரி இந்த மாதிரி வருமா? இந்த வீட்டுல பண்ணா ஏன் ஒட்டுது? சூப்பரா இருக்கு. நம்மளா பண்ணா மசாலா கடாயோட போயிடுது. மசாலா எவ்வளவு ஆட் பண்ணிருப்பாங்க பாரு. இது வந்து எலிபூச்சியே தெரியல, அந்த அளவுக்கு மசாலா இருக்கு. சாப்பாடு நீ மட்டும் சாப்பிட்ற, ஊட்டியோட மாட்டுற. சூப்பராங்க. வந்தா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மூங்கில் உணவகம். குழம்பு நல்லா பெருசு பெருசா இருக்கு. மூணுமே ஒரு டேஸ்ட். யாரா ஒரு மாதிரி டேஸ்ட். யாரா வந்து ஜவ்வுன்னு இருக்கு, ஆனா ரொம்ப ஓவர் குக் பண்ணாம கரெக்டான ஒரு எந்த குக்கிங்ல இருக்குமோ அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் யாரா இருக்க சொன்னா சாம்பார் வைப்பாங்க. உங்க அம்மா தானே? நீதாம்மா. உனக்கு தெரியுமா, நான் ஒன்று சொல்ல கண்டுபிடிக்கிறியா? ஒரு குழம்புல எது போட்டாலும் டேஸ்டா இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று போடலன்னா யாருமே சாப்பிட முடியாது. மிளகாத்தூள், உப்பு. நான் நினைச்சேன் சரி மிளகாத்தூள் சொன்னா உனக்கு ஆன்சர் வருதான்னு பாக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் உப்பு போட்டானா. நீ ஒரு தடவை உப்பு போடாம எத்தனை வந்தியா சாம்பார்? ஒரு வாட்டி தான். அதை நீ எத்தனை வாட்டி தெரியுமா சொல்லி காட்டுறியோ அப்பா. சரி, ஊட்டி விடு.
சத்யா சூப்பரா செய்வாங்க சமையல். சத்யாவால தான் வந்து நான் அந்த மாதிரி பீச்சில் உட்காந்து சாப்பிட்ற நிலைமையே. இல்ல எனக்கு புரியல. சாம்பார் புடி. சாம்பார்ல ஊத்தாத. சாம்பார் ஊத்தாத, மீன் குழம்பு ஊத்து. டேஸ்ட் கடமா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் நீ உச்சிட்டு சாப்பிட நான் ஊட்டுறேன். கடமா நல்லா இருக்கும். பொடி லூசு. கடமா நல்லா இருக்கும். ஒரு நான் பண்ணி ஒரு நிமிஷம் இங்க மட்டும் லைட்டா இல்ல. ஒரு நிமிஷம் இப்ப பாரு. என்னது அது? சாம்பார் கூட சாப்பிட சொல்ற? நல்லா இல்ல? நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? ஊட்டி விடுறதே வரோம் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் உனக்கு கை கால் வரலையா? நான் தானே எப்பவுமே ஊட்டி விடுவேன். ஆமா. இதுல என்னோட ஃபேவரட் எது தெரியுமா? எலிபூச்சி தான். நான் சொல்லிதான் வாங்கினேன். எலிபூச்சியும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் மசாலா ஐயா இருக்கு எலிபூச்சில. என் தம்பி வந்துட்டான். மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் சாப்பிட வேண்டியதான். 360 ரூபாய் ஒத்துலாம்ல. இதே அங்க போய் சாப்பிட்றதா இருந்தா இன்னும் கம்மியா இருக்கும் போல. கம்மியா இருக்குமா? அதே ரேட்டா? எக்ஸ்ட்ரா கட்டிடுவாங்க. இறாலாம் நல்லா பாரு, எவ்வளவு பெருசுல இருக்கு. சாப்பிடு. கடிக்க வைக்கிற அப்படியே கொடுக்கலாம். 2 பேரும் சாப்பிடணும்ல. அங்க சாப்பிடுறது என்ன பெனிஃபிட்னா குழம்பு எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். இங்க கம்மியா கட்டி ஊத்துறாங்களா? ஒரு சாப்பாடு எது நல்லா இருக்கு? மீன் குழம்பு நல்லா இருக்கா? சாம்பார் நல்லா இருக்கா? சாம்பார் சாப்பிடலையே. சாம்பார் சூப்பரா இருக்கு. சாம்பார் சாப்பிடு. யாரோ வேணாண்டாங்க. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கா? நல்லாதான் இருக்கு. அதான் நானும் சொன்னேன். இதை வேணா நான் சைடிஸ் எடுத்துன்னு போறேன். இந்த இறாவை எங்க எடுத்துன்னு போற? அப்படின்னா புரியல எனக்கு. உங்களுக்கு தெரியல, அவன் கேமரா பின்னாடி ஒரு ஆக்ஷன் காட்டுறான். அது எனக்கு வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் ஆகுது. என்ன பண்ற? சரகடிலாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்ப. நல்லா சாப்பிடு. சாப்பாடுல விஷம் வச்சிருக்கேன். ஆனா அது ஒரு நாள் நடக்கும்ன்றது மட்டும் எனக்கு தெரியுது. நீ அம்மா பண்ண மாட்டேன். சாதாரணமா இட போடாத. ஆர்டர் பண்ணது 2 நிமிஷம் ஆகுது. கடமை காணும். கடமால லைட்டா உப்பு இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. எப்படி தெரியும்? என்ன குடிச்சா சொல்லு. காதுல வாங்கிட்டியா? சொல்லு. பெப்பர் நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலா போட்டுடலாம். காரம்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாத்துலயுமே ஸ்பைசி சூப்பரா இருக்கு. இறால தான்பா ஸ்பைசி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. இவ்வளவு மசாலா பாரு இறால. எலிபூச்சில மசாலா தான். இது நல்லா கிரேவி மாதிரி நல்லா இருக்கு. கடமா கூட்டி விடு. ஏதோ பேய் தான் உட்காந்து சாப்பிடுது. சைலண்டா சாப்பிடுறான். என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டு ஏன்டா அப்படின்னு கேட்டா, நீ வீடியோ எடுற அப்பதான் நான் சாப்பிட முடியுமா? பின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது என் தங்கத்துக்கு உனக்கு தான். நீ சாப்பிடு. எனக்கு வேணாம். வேணாமா? பாசம் வீட்டுக்கு எடுத்துட்டு வா. நீ சாப்பிட நான் சாப்பிட மாதிரி. அந்த பில்டிங்ல வீடு வாங்கலாமா? எப்போ இருந்து விழுவும் தெரியல. ஏன் கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே நிறைய நானே எடுத்து சாப்பிட்டே இருக்கிறேன். ஏனே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. எலிபூச்சி சாப்பிட மாட்டேன். அப்ப எங்க பசங்க செய்வானுங்க. ஒண்ணு உப்பு அதிகமா போட்டுருவானுங்க, இல்லைன்னா காரம் அதிகமா போட்டுருவானுங்க. காயில எடுத்து வைக்க முடியாது. ஆனா இவனு நல்லா சுவையா பண்றாங்க.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப சாப்பிட நீ எலி பூச்சின்னு சொல்லி எனக்கு சாப்பிடவே தோணல. எலி பூச்சி அவ்வளவுதான். சொன்னது எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்ட்டு காலி பண்றா. அப்படி சொல்லி சாப்பிடுறது அதுதான். அந்த ஓடெல்லாம் உள்ள போய் வயிற்ற கிழிக்காது. அதான் என்ன சாப்பிடணும், இந்த போய் இப்படி உடச்சாலும் வந்துடும். இந்த போய் உடச்சாலும் உடஞ்சிருது பத்தியா கைஸ். இதோட லொகேஷன் வந்து பட்டினப்பாக்கம். எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி பீச்சில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்களா தெரியாது. எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல சாப்பிட்டா கசன்னு நல்லா இருக்கும். ஆனால் அதான் பார்சல் வாங்கி வந்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக உட்காந்து சாப்பிட்லாமே. சொந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம். சொந்த இடத்துல. யார் உங்க அப்பா வீட்டு இடமா? உங்க அப்பா வீட்டு இடமா? எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. நான் உட்காந்து அது என் இடம். பேய் மாதிரி இருக்கிற. ஆனா என்ன எல்லாரும் அழகா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பேய் மாதிரி இருக்குன்னு சொன்னது இல்ல. யார் அவனுக்கு கூட செருப்பால் அடி அவனை? என் கையை உப்பு சாப்பிட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ற? துரோகம் பண்ணல, தப்பா சொல்லக்கூடாதுல்ல. ஒன்னா சாப்பிடுறா சாப்பாடு ராமன். நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். லிமிட் தான். லிமிட்டா சாப்பிட்டேன்னு ஒரு சாப்பாடே காலி பண்ணிட்டு அங்க பாரு எவ்வளவு புடி. மாட்டிக்கினேன். சரி, இது எல்லாத்துலயுமே எதனா ஒண்ணு சொல்லு ஃபேவரட். எலிபூச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா எனக்கு பிடிக்கல. ஏன்? எலிபூச்சி நல்லா தான் இருக்குது. காரம் இல்லாத மாதிரி இருக்கும். அது இது சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். தனியா சாப்பிட்டாதான் டேஸ்ட் இருக்கு. உங்க அம்மா கூட இப்படி ஊட்டி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா ஊட்டி விட்டதுனால தான் நான் இவ்வளவு பெருசா வந்திருக்கேன். சாப்பிடு. சாப்பிட்டு தானே இருக்க, நீ தான் ஊட்டி விடுறேன்னு. சாம்பார் ஏதோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃப்ளேவர் ஆட் பண்ணிடலாம்னு தோணுது. ஏன்டி ஊட்டி விட்டுனே இருக்கிற? எல்லாம் பேசினே இருக்கிற விஸ்வா. ஐயோ புயல் கடைய கறக்க போகுது. மழை பெய்யுது. சரி சீர் சாப்பிட்டு கிளம்பலாமா? பாய் சொல்லு. இதுல ஏதோ உன் ஃபேவரட் கடைசியா சொல்லிட்டு. கடமா. எனக்கு வந்து பிரானு எலிபூச்சி. கடமாவும் நல்லா இருக்கு. ஆனா அவ பிரான் சொல்லிட்டா, ஸோ கடமா சொல்லிட்டா. அதனால நான் இது ரெண்டுமே சொல்றேன். இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட். ஸோ பாய் 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 பாய். மக்களை லைட்டாக விட்டு விடு. பாய் 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 பாய்.